ஓ கைதட்டாஷா கைதட்டாஷா ஆமாம் அவனை வச்சு கட்டாயம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்னொரு புதிய முயற்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான vlog. அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது என்னோட மாமியார். அவங்க வந்து பாண்டிச்சேரி ராஜீவ்காந்தி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் ஓடி டெக்னீஷியனாக இருக்காங்க. ஸோ அவங்களோட 38 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் முடித்து நான் இந்த vlog எடுக்கிற அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். ஸோ இந்த vlogல என்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா கூட வேலை செய்கிறவங்க. ஸோ அதுவும் அண்ட் அவங்களோட டியூட்டி முடிஞ்சு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அவங்க எல்லாம் க்ளோஷர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அவங்கள திருப்பி மரியாதையோடு கூப்பிட்டு வந்து விடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்கறதுனால ஃபேமிலி எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். ஸோ எனக்கும் அக்காவுக்கும் வந்து அம்மா ஒரே மாதிரியான சாரீ எடுத்து கொடுத்தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போனீங்கன்னா எல்லாரையுமே நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் உள்ள வீடியோக்குள்ளே போய் எப்படி நடக்குது சிறப்பாக அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபீஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம கிளம்பி கார்ல ஏறியாச்சு. ஒரு 11:30 போல வீட்டிலேருந்து கிளம்பணும். மாமா பைக்கில் போயிட்டாரு. கவின் அப்பா தான் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தாரு. ஒரு மதியம் 12:30 போல கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து அம்மா வேலை செய்கிற இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அவ்வளோவா இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியாது. ஸோ இது வந்து லேடிஸ் ப்ளஸ் மெட்டர்னிட்டி இதுக்காகன்னு ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டல். இது சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. என்னோட பசங்க 2 பேருமே வந்து இங்கே தான் பிறந்தாங்க. அண்ட் அக்கா பசங்களும் 2 பேருமே இங்கே தான் பிறந்தாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா கேரும் சரி அந்த கிளீனினஸும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக இங்கே இருக்குங்க. அதே மாதிரி கேரிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஒரு டெலிவரிக்குன்னு போய் அட்மிட் ஆனோம் அப்படின்னா நம்மளும் நம்ம பெத்தெடுக்க அந்த பேபியும் சேஃபா வெளியில வரலாங்க. முக்காவாசி நார்மல் டெலிவரியிலேயே முடிக்கணும் அப்படின்னு நம்ம நல்லதுக்காக தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேரிங் இருக்கும். ஸோ இது வந்து டாக்டர்ஸ் பார்க்கிங். நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் கேட் வழியா போகாம பேக் சைடு வழியா தான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போறோம். அம்மா வந்து ஓடி டெக்னீஷியன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கேயே ஃப்ரண்ட்ல ஒரு ஹாலில் தான் அம்மாவுக்கு வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்குறாங்க. நம்ம வந்து இந்த பேக் டோர் வழியா உள்ள போறோம். ஸோ உள்ள போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. மேலே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. இதுதான் அந்த டோர் என்ட்ரன்ஸு. உள்ளே போன உடனேவே ரைட் சைட்லேயே ஒரு ஹால் மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி அன்னைக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த கோவிட் டைம் அப்படின்றதுனால தான் இவ்வளோ சிம்பிளாக பண்ணோம். இல்லைனா இன்னும் கிராண்டாக நடக்கும் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி அப்படின்னாங்க. பட் இதுவே எங்களை பொறுத்த வரைக்கும் கிராண்டு தான். இந்த அளவுக்கு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் யாருமே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கிஃப்ட் வந்ததுங்க எக்கச்சக்கமாக. லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் எல்லாரும் உட்காரத்துக்காக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்தாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்ட்டியை. அகவை கண்டு அரசு பணியில் 38 வருட சாதனை. சாதனை எனும் வார்த்தையை தன்னுள் கொண்ட வெற்றி பெண்மணி, குணங்களின் உருவமான சுந்தரி திருமதி குணசுந்தரி அவர்கள் அறுவை சிகிச்சை கூடத்தின் ஓர் அங்கம். எங்கள் மனங்களின் தாய்மையின் வடிவான ஓர் தங்கம். உறவுகளுக்கு ஓர் முன்னோடி, பெண்களுக்கு ஓர் உதாரணம். அரசு பணிக்காக பல மைல் தூரம் பயணித்த வாழ்க்கையின் பெரும் பயணியர். 60 அகவையிலும் நாட்டை அச்சுறுத்திய கொரோனா காலகட்டத்தில் மிதிவண்டியின் பின் அமர்ந்து பணிக்கு வந்த பொறுப்பாளர். சுறுசுறுப்பில் தேனி.
ஸோ உங்களுக்கு வீடியோ ஓப்பனிங்லேயே வந்து இந்த ஃப்ரேம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த சிஸ்டர் வந்து அம்மாவோட ஃபுல் நேமுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாக்காகன்னு ஒரு கவிதை வேறு அழகாக எழுதியிருந்தாங்க. அதை வந்து நல்லா ஒரு ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ஃபுல்லாகவுமே அவங்க படித்ததை வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் ஃபுட்டேஜ். பட் ஒரு 6 நிமிஷம் கிட்ட வந்துடவே நான் அதை வந்து பாதி தான் உங்களுக்கு வந்து வீடியோ காமிச்சிருக்கேன். பாதியை வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பிரேஷன் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்கு முன் உதாரணம். அனுபவம் தான் உன் வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியான ஒரு பர்சனல் தான். நிறைய பேர் மீன்ஸ் லைக் என்னுடைய வயசை கட்ட ஒரு 7 வருஷம் தான் கம்மி. நான் 45, அவங்க 38 வருஷம் அவங்களுடைய அனுபவமே. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் அங்கே இருக்க எல்லாருமே ஒருத்தராக வந்து அம்மாவை பற்றி, அம்மா சர்வீஸை பற்றிலாம் வந்து பேசினாங்க. அப்புறம் அவங்கவுங்க வாங்கின கிஃப்ட்டு, சால்வை அதெல்லாம் போத்திட்டு அம்மாவுக்கு என்னெல்லாம் மரியாதை செய்யணுமோ அதெல்லாம் ஒருத்தராக ஒவ்வொரு டீமாக செஞ்சாங்க. ஆல்ரெடி ரிட்டையர் ஆகி போனவங்கலாம் கூட இன்வைட் பண்ணியிருக்கவே ஸோ அவங்கெல்லாமும் வந்து என்ன அம்மா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த மரியாதையெல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து தனித்தனி வீடியோவாக இருக்குது. பட் ஃபுல்லாக போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தி ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பதில் மாரி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சிலவங்களுக்காக சால்வை வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருக்குமே வந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே எல்லாருக்குமே லஞ்ச் ரெடி பண்ணனால அந்த லஞ்ச் வந்து பார்சலாக பேக் பண்ண சொல்லியாச்சு. சாப்பாடு தனியாக நாங்கள் யாருக்கும் போட முடியாது அப்படின்றதுனால ஒருத்தருக்கு ஒரு பார்சல் அப்படின்னு அன்னைக்கு லஞ்சை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மணி எப்படியும் ஒரு 2:30, 3 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்களாமும் கிளம்பியாச்சு. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கிஃப்ட் எல்லாத்தையுமே பிரித்து பார்த்து எல்லாம் ஒன்றா வச்சு ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ டைம் டு ரிலாக்ஸ் அம்மா அப்படின்னு போட்டு ஒரு 1/2 kg ஒரு கேக்கு பசங்களெல்லாம் வச்சு கட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே அதோட முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து 2 டேவும் சேர்ந்து ஒரே vlog-ஆக எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுத்தது ஒரு நாள். அண்ட் அது முடிஞ்சும் அம்மா வந்து ஒரு 1 வீக் போல் டியூட்டிக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. ஸோ டியூட்டி போய் முடிச்சுட்டு கரெக்டாக ஜூலை 31ஆம் தேதி அன்றைக்கி தான் அவங்க வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அடுத்து அது கன்டினியூ ஆகும். ஸோ இது செகண்ட் டேவோட கண்டினியூஷன். அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டி நடந்தது வந்து ஜூலை 19ஆம் தேதி நடந்தது. இது வந்து ஜூலை 31ஆம் தேதியோட வீடியோ இது. ஸோ அம்மா வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேவை முடிச்சுட்டு சைன்லாம் பண்ணி நல்லபடியாக அவங்க வேலையிலேருந்து ரிலீவ் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. ஸோ எல்லோரும் கூட வந்து தான் அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த சந்தனமாலை வந்து அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டிலேயே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதை போட்டு தான் கூட்டின்னு வருவாங்க. இவங்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அதை பேக் உள்ள வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிறவங்கலாம் வெளியிலேயே நிற்க வச்சு மாலையை போட்டுட்டு உள்ளவா அப்படின்னு நிற்க வச்சுட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அப்புறம் அந்த பூசணிக்காய் சுற்றுறது, தேங்காய் சுற்றுறது, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேலைங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்குள்ளே வர சொன்னாங்க அம்மாவை. அன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 75 பேர்கிட்ட வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். சாப்பிட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பட் கோவிட் டைம் அப்படின்றதுனால சிம்பிளாக முடிச்சாச்சு. பட் சிம்பிளாக அப்படின்ன போதும் வந்து நிறைய பேரை யாரை கூப்பிட்றது யாரை கூப்பிட வேண்டாம் அப்படின்லாம் லிஸ்ட்டு போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே கூப்பிட்டுறணும் அப்படின்னு கூப்பிட்டோம். ஒரு 75 பேர்கிட்ட அன்றைக்கி வந்து சாப்பாடுக்கு சொல்லியிருந்தோம் வீட்டில். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படின்றத அப்படியே கன்டினியூ பண்ணி பார்க்கலாம்.
ஃபங்க்ஷன் இவ்வளோ தான் சிம்பிளாக நடந்தது. வந்தவங்கெல்லாம் வந்து அம்மா கூட இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க என்ன கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்தவங்க எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அன்றைக்கி சென்ட் ஆஃப் பார்ட்டிலையும் நிறைய பேருக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அது என்னால் கவர் பண்ண முடியல. அண்ட் இந்த டே அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தவங்களுக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். தாம்பூல பை கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதில் எல்லாருக்குமே சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதை சொல்லவே இல்லை, மறந்தே போயிட்டேன், எனக்கு காமிக்கவும் இல்லை. ஸோ அப்படியே அன்றைக்கி நாள் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாரையும் வழி அனுப்பி வச்சேன். vlog பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்க ரிட்டையர் ஆனதை வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு பண்ண முடியல, ஏன்னா கோவிட் அப்படின்றதுனால சிம்பிளாகவே சின்ன ஃபங்க்ஷனாக வச்சு வீட்டோட முடிச்சிட்டோம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததும் உங்களுக்குலாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சாரியில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அண்ட் ரெண்டாவது நாள் இன்னொரு சாரியில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வேறு சாரியில் இருக்கனே அப்படின்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக எண்டிங் கொடுக்கவே இல்லை. அன்றைக்கி இருந்த டயர்டில் எல்லாரையும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிச்சு அமுச்சு வச்சுட்டு வீடெல்லாம் சரி பண்ணுறதுக்கே எங்களுக்குலாம் எங்கள் 2 பேருக்கும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இது வந்து இன்னொரு நாள் நான் இன்னொரு வீடியோ எடுக்கும்போது தான் இந்த வீடியோக்கு நான் எண்டிங் கொடுக்குறேன், அதனால் குழப்பிக்காதீங்க. vlog உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுறங்க, அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவிலேருந்து விடை பெற்று அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையோ இல்லை vlogலையோ உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you soon.